ஹலோ கைஸ், ஐம் மருண். நமது சோலார் சிஸ்டத்தில் நமது சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய அளவு உள்ள பிளானட் ஜூபிட்டர் பிளானட். இந்த ஜூபிட்டர் பிளானட்டை விட ஒரு மிகப்பெரிய அளவு உள்ள பிளானட்டை நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே, நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய அளவு உள்ள எக்ஸோ பிளானட் நமது ஜூபிட்டர் பிளானட் நமது சூரியன்லேருந்து எந்த அளவு டிஸ்டன்ஸ்லேருந்து ஆப்டேட் பண்ணுதோ அதை விட 4 மடங்கு அதிகமான டிஸ்டன்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எக்ஸோ பிளானட் அதோட சூரியனை சுற்றி வருது. இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே, நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே எப்சிலான் இண்டி ஏபி எனும் எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்கு. இதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்சிலான் இண்டி ஏபி இந்த எக்ஸோ பிளானட் நமது சோலார் சிஸ்டத்தில் உள்ள ஜூபிட்டர் பிளானட்டை விட 7 மடங்கு அதிகமான நிறைய கொண்டிருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் நமது ஜூபிட்டர் பிளானட் நமது சூரியனை எந்த அளவு டிஸ்டன்ஸ்லேருந்து ஆப்டேட் பண்ணுதோ அதை விட 4 மடங்கு அதிகமான டிஸ்டன்ஸில் எப்சிலான் இண்டி ஏபி இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரமான எப்சிலான் இண்டி ஏ எனும் நட்சத்திரத்தை சுற்றி வருது. அதாவது இந்த எப்சிலான் இண்டி ஏபி எனும் இந்த எக்ஸோ பிளானட் எப்சிலான் இண்டி ஏ எனும் அதோட நட்சத்திரத்தை 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த எக்ஸோ பிளானட் சுற்றி வருது. எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 75,600 நாட்கள் எடுத்துக்குது. நமது பூமி நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் எடுத்துக்குது. அதே மாதிரி இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 75,600 நாட்கள் எடுத்துக்குது. எக்ஸோ பிளானட் இதோட ஒரு வருடம் 75,600 நாட்கள் அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த எப்சிலான் இண்டி ஏபி இந்த எக்ஸோ பிளானட் ஒரு கோல்டு கேஸ் ஜெயன்ட் பிளானட். இந்த எக்ஸோ பிளானட்டோட டெம்பரேச்சர் 2 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இந்த எக்ஸோ பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற ஹெவி எலிமெண்ட்டை நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த என்டையர் சோலார் சிஸ்டமும் நமது பூமியிலேருந்து 12 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த என்டையர் சோலார் சிஸ்டமும் நமது பூமியிலேருந்து 12 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு எந்த அளவு டிஸ்டன்ஸ்ல என்டையர் சோலார் சிஸ்டமும் நமது பூமியிலேருந்து அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே எப்சிலான் இண்டி ஏ எனும் சோலார் சிஸ்டத்தை அடையிறதுக்கு 12 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த அளவு டிஸ்டன்ஸ்ல இந்த என்டையர் சோலார் சிஸ்டமும் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கவுண்ட் பண்ணுங்க. See you.